வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எண்ணியலோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் எண்ணியல் ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணி மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணியலோட பேசிக்ஸ்லாம் நமக்கு தெரியணும். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா இயல் எண்கள். இயல் எண்கள் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ஏதாச்சும் ஒரு திங்ஸ், இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ பென் இருக்குது, இங்கே எத்தனை பர்சன்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அப்போ அதை நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை n அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் முழு எண்கள். முழு எண்கள் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா அதை W அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹோல் அப்படின்னா என்ன? முழுமையான. இப்போ முழுமையான அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இப்போ இது 0வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்குது? முழுமையாக இருக்குது. ஸோ அப்போ இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது முழுக்கள். முழுக்கள் அப்படின்னா இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படின்னா அதை இசட் அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இதில் பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்ஸும் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தான் விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் அப்படின்னா நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா P/Q அப்படின்ற ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். P/Q ஃபார்மேட்டில் இருக்கணும் அண்ட் Qவோட வேல்யூ வந்து 0 இருக்கக்கூடாது. ஸோ அதான் நம்ம Q ≠ 0 அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ இங்கே 1/2 3/4 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் பின்ன வடிவில் இருக்கிறது தான் நம்ம விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 1/2வை நம்ம சால்வ் பண்ணோம்னா 0.5. இது வந்து ஒரு முடிவுறு எண். அதே மாதிரி இப்போ 3/4 இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.75 அப்படின்னு கிடைக்கும். அப்போது அடுத்தது இப்போ 1/3 அப்படின்னு இருக்குது. இதை வந்து நம்ம இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு என்ன வேல்யூ வரும்னா 0.3333 அண்ட் ஸோ ஒன் அப்படின்னு இன்ஃபைனைட்டாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் கண்டினியூவாக ஒரே நம்பராக தான் போயிட்டுருக்கும். அப்போ கடைசி வரலையும் அது 333 தான் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் 0.3ன்னு போட்டு இப்படி மேலே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இந்த 3ன்ற நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள் அப்படின்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி √2 π √3 இந்த மாதிரி உள்ள வேல்யூஸ் தான் நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ரூட்டுக்குள்ளே உள்ள வேல்யூ π இதோட வேல்யூ தான் நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். பட் இப்போ √4 அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ √4 நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரூட்டு கேன்சல் ஆகி நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ ரூட்டுக்குள்ளே உள்ள எல்லாமே வந்துட்டு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது விகிதமுறா எண்களில் இப்போ √4ஓட வேல்யூ வந்து நம்ம இங்கே 2 அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ரூட்டுக்குள்ளே உள்ள எல்லா வேல்யூஸுமே நம்ம என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னா விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே √2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட வேல்யூ வந்து 1.41421356 இதை மாதிரி வேறு நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தான் அடுத்தடுத்தது வரும். அடுத்த √3 பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்படி தான் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இது விகிதமுறு எண்களில் 1/3 அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0.333 அண்ட் ஸோ ஒன் அந்த மாதிரி வேல்யூ ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து கண்டினியூவாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரூட்டுக்குள்ள உள்ள வேல்யூஸை வெளியில் எடுக்க முடியாமல் அதோட வேல்யூஸ் வந்து அடுத்தடுத்த நம்பர் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மெய்யெண்கள். மெய்யெண்கள் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா விகிதமுறு எண்கள் ப்ளஸ் விகிதமுறா எண்கள் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கலப்பெண்கள்.
கலப்பெண்கள் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ற வடிவில் இருக்கும். அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம்.